டேங்கப்பா, என்ன விரட்டுறா கத்திய. பக்கத்துல போனா வெட்டி போடுவாளோ. சின்ன பொண்ணு, ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? காய் நறுக்கிட்டு இருக்கையிலதே கத்தி வேற காத்தாடி வேற சுற்றிட்டு இருக்கு. டக்குன்னு திரும்புகிறா வேற ஆள் மேலே பட்டுரும். சொல்லுங்க புருஷ். இல்ல சின்ன பொண்ணு, கத்தி என்ன வேகமா சொல்லட்டுற. புருஷ், நாங்கள் கத்தி மட்டும் இல்லை, கடப்பாறை எல்லாத்தையும் சொல்லட்டுவோம். ஆமிய சிங்கப்பெண். உங்ககிட்ட கேட்டது தப்புமா. இன்னைக்கு வீட்டுல என்னம்மா? வெஜிடபிள் உப்புமா. ரொம்ப கஷ்டமா? கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக செஞ்சுருவேன். நான் அதை சொல்லலை. நீ நேற்று நைட்டு என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நீ நாளையிலிருந்து உங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஆமாம், வெரைட்டியாக தானே செஞ்சு தரேன். என்ன வெரைட்டி? நேற்று உப்புமா, இன்னைக்கு உப்புமாவா? ஏங்க, நேற்று ரவை உப்புமா, இன்னைக்கு வெஜிடபிள் உப்புமா, நாளைக்கு பழைய இட்லி உளுத்து போட்டே உப்புமா. உப்புமாலே வெரைட்டியாக செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஐயோ, அடிச்சுக்காதீங்க. இப்படியே பண்ணிக்கிந்த நான் வேற ஒரு ஸ்டெப்னி வைக்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. ஸ்டெப்னினா? வேற ஒரு பொண்டாட்டி. ஆன்யா கல்விய, இதுக்கு நான் மட்டும் வருவியா? எங்க நாத்தனா கொமரிய. எல்லாம் மரியாதையா பேசு. நான் எதுக்கு மரியாதையாக பேசணும்? என் புருஷனை வேற ஒருத்திக்கு தருவேன்னு சொல்கிறேன். உன்ட்ட என்னத்துக்கு மரியாதையாக பேசணும்? எல்லாம் அவன் விளையாட்டுக்கு சொல்றியாங்களா? அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணுவேனா? அப்படியே பொண்டாட்டி பேச்சு போயிட்டோன்னு ஐசா உருகுறியாங்க. அத்தான் அத்தான். சொல்லு தங்கமே. ஐயோ, என்னால முடியல. நான் ஒரு வைர நெக்லஸ் கேட்டேன்ல, அதை எனக்கு வாங்கி தரல நீங்கள். இது வயிறு நெக்லஸா? அம்மாவுக்கு வரைக்கும் ஒரு மூக்குட்டி கூட வாங்கி கொடுக்கறதில்ல. காசு இல்லைம்மா சின்ன பொண்ணு. இப்போ நானும் ஒரு ஸ்டெப்னி வைக்கட்டுமா? என்ன வார்த்தை சொன்னல புருஷனை பார்த்து? சின்ன பொண்ணு, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னையெல்லாம் பெற்று வளர்த்துருக்காங்க பாரு, உங்க அம்மா அப்பயே சொல்லணும். மாமியா கிளவி வா, சும்மா இருக்கியா? இல்லை இந்த கத்தி வச்சு வாயிலே ஒரு போடு போடவா? உன் மகையை மட்டும் ஸ்டெப்னி வச்சுக்கிறேன்னு சொன்னோடனே உனக்கு விளாட்டுக்கு. இதே நான் சொன்னோடனே இது என்ன பொம்பளையா அப்படி இப்படின்னு பேசுகிற. இது என்ன விளாட்டுக்கு பேசுகிற விஷயமா? ஆம்பளையால் சார் உன்னைய மாதிரி மாமியார் கல்வி கூட எங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு யாருன்னே தெரியாத இடத்துல வந்து யாருன்னே தெரியாத இடத்துல நாங்கள் வாழ்ந்து உங்களுக்கு சமைச்சு கொட்டி உங்கள் துணியை துவைச்சி போட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேரன் பேத்தி எடுத்து கொடுத்து இம்பிட்டு வேலையும் பார்த்துட்ருக்கோம். அதுவே பேரனோ பேத்தியோ பிறக்க கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ மலையடி அது இதுன்னு சொல்கிறது. அது மட்டுமா, வேறு பொண்ணு பார்க்கணும், இவளுக்கு இனிமேல் குழந்த வராது அப்படி இப்படின்னு யோசிக்கிறது. ஏன் உங்கள் மகனுக்கு பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் யாருக்கு வரதில்லை. என்னடா பேசுற? இதான உலக நடப்பு. கிளவி, அடுப்பில் நின்றுட்டு இருக்கேன், கடுப்பாக இருக்குது, இது புடச்சிருவேன், வாயை மூடிக்க. மக்களே, நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இது எல்லார் வீட்லேயும் நடக்குதா நடக்கலையா? ஏன்னா இதுவே அவங்க மகன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது விளையாட்டுக்கும். இதே நம்ம சொல்லிட்டோம்னா என்ன பொம்பளை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படி. இது மட்டும் இல்லை, பொம்பளைகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான் இந்த மாதிரி மாமியார் கிளவிக்கிறனாலவே தடைப்பட்டு போகுது. இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள்.